வாட்சவாவின் அன்பார்ந்த வணக்கங்கள்ங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பு பார்க்கலாங்க. சோதனை. நம்மளுக்குள்ள எல்லாருமே நினைப்போங்க, நமக்கு மட்டும் ஏன் சோதனை மேலே சோதனையாகவே வருது, கடவுள் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்குள்ள அந்த கேள்வி இருப்போங்க. ஸோ அதுக்காக ஓஷோ ஒரு கதை மூலமாக அதை விளக்குறாருங்க. ஸோ அவர் சொன்ன கதை என்னன்னு பார்க்கலாங்க. பரம்பரையாகவே திருடுற வம்சத்தில் இருந்த ஒரு திருடன் அவருக்கு வயசாயிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த தொழிலை என் பையனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க பையன்கிட்ட சொல்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு 12 மணிக்கு தயாராக இருந்துக்கும், நான் திருட்டு தொழிலை உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு. ஏன் 12 மணின்னா அந்த டைமில் தான் எல்லோரும் கண்ணை சந்து தூங்குவாங்கங்க. ஸோ அந்த டைம் தான் திருடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாராங்க. சரின்னு 12 மணிக்கு அந்த பையனும் தயாராக இருக்கானாங்க. அப்படி தயாராக இருக்கும்போது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்கங்க. ஒரு நல்ல பணக்கார வீட்டில் இந்த நாசுக்கா கதவெல்லாம் திறந்து உள்ள அப்பா கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பீரோவையும் திறந்து அங்கே இருக்கிற காசு, நகைகள் எல்லாத்தையும், பணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடுறாருங்க. எடுத்துட்டு இருந்துட்டு மூடும் போது என்ன பண்ணுறாரா, அப்பா திருடன் ஐயோ திருட அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாராங்க. ஸோ எல்லாருமே கண் விழிச்சிட்டாங்களாங்க. பையனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா அப்பா நமக்கு தொழில் கற்றுக் கொடுக்க வந்துட்டு நம்மளை மாட்டி விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையாங்க. உடனே அந்த பீரோவில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டானாங்க. ஸோ ஒளிஞ்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்ன பண்ணுறது, அப்பா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு நொடி பொழுது அவன் ஒளிஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுருக்காங்க. ஒளிஞ்சிட்டு மக்கள்லாம் தேடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருதாங்க, நம்ம மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டான். பூனை, ஐயோ பூனை தான் கத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரின்னு வேறு பக்கம் போகிறாங்க. போகும்போது அந்த பையன் திருட வெளியில் கிணத்துக்குள்ளே ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டானாங்க தப்பிச்சு. அப்போது மக்கள்லாம் சரி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒன்றும் இல்லையாங்க. சரி செத்துருவான், எப்படியும் காலையில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களாங்க. அதுக்குள்ள அந்த அப்பாவும் பையன் திருடனும் வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க. போன உடனே பையன் திருடன் அப்பா கிட்ட சொல்கிறானாங்க, நீ என்னை இப்படி மாட்டி விட்டுட்டு வந்துட்டியப்பா, எனக்கு தொழில் தானே கற்றுத்தரேன்னு சொன்னேன், நீ என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு வந்துட்ட, நான் மாட்டியிருந்தேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பையன் கேட்கும்போது சொல்கிறாராங்க, நான் உனக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறதுன்றது உனக்கு ஒரு பரீட்சை வச்சாதான் உன்னால், ஏன்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லேருந்து நீ தான் வெளியில் வரணும், எப்பயுமே நான் உனக்கு உதவி செஞ்சிட்ருக்க முடியாது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீ எப்படி வெளிவரதுன்றதை நீ இப்போ கற்றுக்கிட்ட, அந்த நேக்கு நீ பிடிச்சிட்ட. ஸோ இனிமேல் உனக்கு பிரச்சனை இல்லை, இன்னொரு வாட்டி நான் கூட வரணுன்ற அவசியம் இல்லை. இருந்து என்னென்னா கடவுள் இப்படி தாங்க ஒவ்வொருத்தரையும் சோதிக்கிறாங்க. ஸோ அந்த சோதனைன்றது நமக்கு வைக்கிற பாடங்கள் தாங்க. அந்த பாடத்திலிருந்து நம்ம எப்படி அதை கற்றுக்கிட்டே வெளியில் வரோம் அப்படின்றது தாங்க முக்கியம். ஸோ இதுதாங்க ஓஷோ அழகாக சொல்கிறாரு. சரியா, இனிமேல் சோதனை வந்தால் நமக்கு இந்த சோதனை வருது, அப்போது அந்த சோதனையிலிருந்து வெளியில் எப்படி வருது அப்படின்ற அந்த பக்குவம் அடைகிறதுக்காக தாங்க இந்த கதை.